பெரிய ஹீரோங்களோட காமெடி பண்றதுக்குலாம் நம்ம தமிழ்நாட்டுல ஆள் இல்லடா. எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டோம்னா எல்லாரும் ஹீரோ ஆயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எவன்டா உட்காந்து சிரிக்கிறது? அழுதுட்டு வர சொல்றீங்களா? 200 ரூபாயை கொடுத்துட்டு அடிக்கணும். அடிச்சாதான் அடுத்து ஒருத்த மேல கை வைக்க கூடாது. அந்த பயத்தை அப்படி ஃபைட்டா காட்டியிருக்காங்க. ஓகேவா? டைட்டா காட்டியிருக்காங்க. ஃபைட்டை டைட்டா காட்டியிருக்காங்க. சூரி சூப்பர். ஓகே, அதாவது நம்ம திருவிளையாடல் சொக்கன் நாகேஷ் சார், கர்ணனோட சொக்கன் சூரி சார். ஓகேவா? சம்பாரிச்சதெல்லாம் சாப்பாட்டுல முதலீடு போட்டு ஹோட்டலா திறந்துகிட்டு இருக்காரு. அதுக்காகவாது வாழ்த்து மேடா, வாழட்டும். யானை பசிக்கு கரும்பு தோட்டம் வேணும், ஆனா எறும்புக்கு கரும்போட சக்கையே போதும். அது மாதிரி அவர் கரும்பு சக்கையா இருந்து யானையா வந்திருக்காரு. அவருக்கு எல்லா விதமும் தெரியும். அவரை எடுத்து வளர்த்தவங்களுக்கு விசுவாசமா இருக்காரு. ஆனா எடுத்து வளர்த்தவனே நான் பெரிய துரோகின்னு வரப்ப கடைசி அவரையே முடிச்சிடுறாரு. சூப்பரா சசிகுமார் சார் வேற லெவல்ல பண்ணிட்டாரு. சூப்பர். ஓகே, கூட இருக்கிறவன் மட்டும் நமக்கு துரோகம் பண்ணிட்டானா நமக்குள்ள வரும் பாரு ஒரு வெறி. நம்மளாம் யாரோட ஹோல்டரு? விஜயகாந்தோட ஹோல்டரு. ஓகேவா? அந்த ஃபைட்டை பாக்குறப்ப இதெல்லாம் கிராஸ் வருமானு நம்ம யோசிப்பாப்போம்ல. அதனால ஃபைட்லாம் செம்மையா பண்ணிருக்காரு. யோகி பாபு இருக்காரு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. வம்புலுக்காதீங்கடா, ஏன்டா விடுங்கடா. வேற லெவல் ப்ரோ. ஓகேங்களா? ஆசைப்பட்ட விஷயத்துக்காக நீ தப்பான ஒரு விஷயத்துக்கு போனா அந்த கடவுளும் அந்த இயற்கையும் உன்னை நல்வழிப்படுத்தும். அதுக்கு உதாரணம் தான் இந்த கருடன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அவரை எடுத்து வளர்த்தவங்களுக்கு விசுவாசமா இருக்காரு. ஆனா எடுத்து வளர்த்தவனே நான் பெரிய துரோகின்னு வரப்ப கடைசி அவரையே முடிச்சிடுறாரு. அவ்வளவுதான் கதை, சிம்பிள் கதை. அதை அப்படி பிளான் பண்ணி சூப்பரா குடும்பத்தோட, இமோஷனலோட, விசுவாசத்தோட, நட்பு இலக்கணத்தோட படத்தை பெருமையா சொல்லியிருக்காங்க. இந்த சொக்கனை, அதாவது நம்ம திருவிளையாடல் சொக்கன் நாகேஷ் சார், கர்ணனோட சொக்கன் சூரி சார். ஓகேவா? சூரி சார் பாத்தீங்கன்னா காமெடி தான் பண்ணிட்டு இருந்தாரு. இது ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. இது மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணட்டும்பா, கதையோட தான்ப்பா காட்டியிருக்காங்க. எடுத்தோடனே 100 கோடிக்கு ப்ராஜெக்ட் வச்சு அப்படி ஒன்றும் கொண்டு வந்துடல. நம்ம அந்த விடுதலையில ஒரு போறாரு, ஜீப்ல போறப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. ஒரு கதையோட ஒருத்தன். இப்ப ஒன்னும் இல்ல, துணிவு படத்துல மகாநதி சங்கர் மொத போனை எடுத்துருவாரு. விஜய் சார், அஜித் சார் போனை எடுக்கணும்னு சொல்றப்ப ஓகேவா, அவர் எடுக்கிறாரா? அது மாதிரிதான் இதெல்லாம். ஓகேவா? அவர் கதையா வந்தாரு. இப்ப 2வது கதையும் அவருக்கு பல்க் ஆயிடுச்சு. 3வது விடுதலை 2 கதாநாயகன் அந்தஸ்து வந்துருச்சுன்னா அடுத்து அப்படியே போக வேண்டியதான். அதாவது அவர் சொன்னாரு ஒரு ஷார்ட்ஸ்ல, யானை பசிக்கு கரும்பு தோட்டம் வேணும், ஆனா எறும்புக்கு கரும்போட சக்கையே போதும். அது மாதிரி அவர் கரும்பு சக்கையா இருந்து யானையா வந்திருக்காரு. அவருக்கு எல்லா விதமும் தெரியும். ஓகேவா? அதனால நம்ம அந்த இதுக்குள்ள போக வேணாம். ஒருத்தன் வந்தானா நம்ம தமிழன் தானே, நம்ம மதுரை தமிழன் தானே. எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா? மதுரையில ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். அவர் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அவர் ஹோட்டல்னே தெரியாது. என்னைய ஒருத்தன் பார்த்துட்டு நீங்க சூரிய அண்ணனோட நடிச்சவங்க தானேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ட டிப்பனுக்கு காசு வாங்கலடா. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓஹோ நம்ம சூரிய ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட 4 இட்லிக்கு பில்லு கொடுக்காம வந்திருக்காரு. அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு தான் முக்கியம். சம்பாரிச்சதெல்லாம் சாப்பாட்டுல முதலீடு போட்டு ஹோட்டலா திறந்துகிட்டு இருக்காரு. அதுக்காகவாது வாழ்த்து மேடா, வாழட்டும். ஃபைட்டு சூப்பரா பண்ணிருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது தரமான ஃபைட்டு, தேவையான ஃபைட்டு. இப்ப என்னைய ஒருத்தன் கையை பிடிச்சிருந்தானா நானே அடிப்பேன். ஓகேவா? அடிப்பேனா அடிக்க மாட்டேனா? அடிக்கணும். அடிச்சாதான் அடுத்து ஒருத்த மேல கை வைக்க கூடாது. அந்த பயத்தை அப்படி ஃபைட்டா காட்டியிருக்காங்க. ஓகேவா? டைட்டா காட்டியிருக்காங்க. ஃபைட்டை டைட்டா காட்டியிருக்காங்க. சூரி சூப்பர். ஓகே, கரெக்டா செட் ஆகுது. எந்த விதத்திலுமே அவர் லேக்கே ஆகல. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. கஷ்டம்னா செம்ம கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிருக்காரு. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளாம் யாரோட ஹோல்டரு? விஜயகாந்தோட ஹோல்டரு. ஓகேவா? அந்த ஃபைட்டை பாக்குறப்ப இதெல்லாம் கிராஸ் வருமானு நம்ம யோசிப்பாப்போம்ல. அதனால ஃபைட்லாம் செம்மையா பண்ணிருக்காரு. ஓகே, எல்லாருமே பார்க்கணும். குறிப்பா உங்களை மாதிரி இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா தான், சாரி இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா தான் ஓகேவா, உங்க கூட இருக்கவன் நல்லவனா கெட்டவனா, காசுக்காக உங்களை என்ன பண்றான் ஏது பண்றான்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பார்த்து தொலைங்கடா. அவன் நண்பனே அவரை போடுறப்ப அவரு கொல்றான்றவனே அவரே உளுந்துடுறாரு. அவன் கொல்ல வேண்டியதில்ல. நீ என் கூட இருக்கிற நீயே என்னை கொல்லுன்னு நினைக்கிறப்ப என் உயிரை சாதாரணம் அப்படின்ற மாதிரி அவர் இறக்குற சீன்லாம் வேற லெவலு. சசிகுமார் சாருக்கு மிகப்பெரிய அடுத்து 100 படங்கள் அமையணும். எனக்கு அவர் சீனுக்குலாம் அழுக வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்களாம் சாதாரணமா நம்மள மாதிரி எதையுமே புகழையும் ஏத்துக்க மாட்டாங்க, மற்ற எதையுமே ஏத்திக்க மாட்டாங்க. சாதாரண மனிதனா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சூப்பரா சசிகுமார் சார் வேற லெவல்ல பண்ணிட்டாரு. சூப்பர். ஓகேவா? வேற
ஹீரோவாவும் பண்ணிட்டு, அதாவது கதைகளின் நாயகன், ஓகேவா, அவ்வளவுதான். அடுத்து கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான், ஓகேவா. ஓடுற வரைக்கும் ஓடிட்டுமே, பண்ற வரைக்கும் பண்ணிட்டுமே, அதுக்காக காமெடி எல்லாம் விட்டுற வேணாம். ஏன்னா பெரிய பெரிய ஹீரோங்களோட காமெடி பண்றதுக்குலாம் நம்ம தமிழ்நாட்டுல ஆள் இல்லடா. எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டோம்னா எல்லாரும் ஹீரோ ஆயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எவன்டா உட்காந்து சிரிக்கிறது? அழுதுட்டு வர சொல்றீங்களா 200 ரூபாய கொடுத்துட்டு? யோகி பாபு இருக்காரு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு, வம்புலுக்காதீங்கடா, ஏன்டா விடுங்கடா. கடைசியா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா விடுதலை படம் வந்துச்சு. ஆமா, விடுதலை படமும் சூப்பரா பண்ணிட்டாரு. அதுதான் அந்த கதையோட நாயகனா வராரு. இந்த படத்தை பாக்குறப்ப அவங்க 2 பேரும் தான் ஹீரோ மாதிரி தெரியும். ஆனா இவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பாக்குறப்ப தான் ஹீரோ மாதிரி நமக்கு தெரியும். லாஸ்டா சீன் அதிகமா இருக்கிறவன் தான் கதாநாயகன், கரெக்டா? ஆனா 2 பேருக்கு சீன் அதிகமா, 3 பேர் மொத்தமா ஹீரோ சொல்லணும். ஓகே, சசிகுமார், அப்புறம் அந்த முகுந்தனு, அப்புறம் நம்ம சூரிய சொல்லணும். ஓகேவா? எந்த லாகும் கிடையாது, சத்தியமா லாகு கிடையாது. சிவன் மேல ஆன இந்த படம் நல்லா ஓடணும், சிறப்பா அடையணும். மியூசிக் சூப்பரா இருக்கு. கடைசியா ஒரு அந்த ப்ரொஜெக்ட், அதாவது நம்ம பூம் சேர்த்துற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு போடுறாங்க, தத்துவ பாடல். அந்த பாட்டு வேற லெவல். ஓகேவா? தெரி 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 வெரி வெரி வெரி. ஒரு காமெடியன் வந்து ஒரு ஹீரோவா ஆகாரு அப்படின்றது நிறைய சீன்லாம் வைப்பாங்க. ஆமா, ஓவர் பில்டப்பா இருக்கா? இல்ல ஓவர் பில்டப்பே கிடையாது. கதைக்கு ஏத்த மாதிரி ஃபைட்டு கூட சூப்பரா பண்ணிருக்காரு. கதைக்கு ஏத்த மாதிரி ஃபைட்டு, கதைக்கு ஏத்த மாதிரி நட உட பாவனை விசுவாசம் எல்லாமே தன்னை அடக்கி தான் இருக்குது, அவரே தன்னை மீறி எதுவும் இல்ல. ஓகே, ரொமான்ஸ் ஒரே ஒரு சீன் தான்ப்பா. ஒரு பிள்ளை வந்து லுக் விடுது, அவரு லுக் விடுறாரு, அவ்வளவுதான். ஓகேவா? லுக் விட்டா நீங்களும் தான்டா லுக் விடுவீங்க. எனக்கு தான் 47 வயசு ஆகி போச்சு. நீங்களும் ஆனா அதெல்லாம் தானே வந்திருப்போம். லுக் விட்டா யாருனாலும் லுக் விடுவாங்களா? அதுதான் நடந்திருக்காங்க. வேற எந்த வல்கர் எதுவுமே கிடையாது. இப்படிதான் போகணும் தமிழ் சினிமா. அடுத்த கட்டத்தை ஒட்டி இந்த மாதிரி தத்துவமான கேரக்டர்லாம் பார்த்தாதான் உங்களுக்குள்ளேயே துரோகி பையெல்லாம் இருப்பான் ஃப்ரெண்டுக்குள்ள. அவனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலையை பார்க்கலாம். அவனை அடிக்கணும், உதைக்கணும், வெட்டணும்லாம் கிடையாது. ஒதுக்கி வச்சுட்டு வேலையை பார்த்துடணும். ஓகேவா? இல்ல, ஒரே ஒரு சீன் தான். அதான் சசிகுமார் சார் சாவர சீன் வந்து அல்டிமேட்டா பயங்கரமா பண்ணிருக்காங்க. அது கூட அவ்வளவு வல்கர்லாம் கிடையாது. இந்த மிருதன் ஒரு படம் பார்த்தோமே ரத்தத்தோட, அது மாதிரி ஆடா இருக்கு. அதை விட இதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்கடா. எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் இல்லாம நல்லா ஓடும் படம். கண்டிப்பா அவருக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. சூரியனா, உங்க கூட பக்கால நடிச்ச சுகந்தி பேசுறேன். அதுல உங்க சட்ட காலரை பிடிச்சி நான் கேள்வி கேட்பேன், எதுக்குடா இடிச்சேன்னு, இடிக்கிற இடமாடான்னு. உங்களை மேல பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க கூட ஒரு காமெடி பண்ணிருக்கேன்.